அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்ட்ரா பார்மசி தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைமரால் லிக்விட். அந்த வைமரால் லிக்விட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வைமரால் லிக்விட். இந்த வைமரால் லிக்விட் வந்து முக்கியமா எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகையான விட்டமின் சப்ளிமெண்ட். விட்டமின் சப்ளிமெண்ட் அப்படின்னா இதுல என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D3 போன்ற 4 வகையான விட்டமின்ஸ் வந்து இந்த பயன்பாடுல இருக்கு. இது முக்கியமா இதை கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குது, ஹெல்த் பூஸ்டப் பண்ணுது. இது டைரக்டா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கூடாது. கம்பல்சரி குடிக்கிற தண்ணியில தான் நம்ம கலந்து வைக்கணும். இது என்னென்ன மாதிரி விலங்குகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஏதாவது செல்லமா பேர்ட்ஸ் வந்து புறா, லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி குருவிகளுக்கு கொடுக்கலாம். அது போக கோழிங்களுக்கு கொடுக்கலாம், ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, எருமைகளுக்கு இந்த வைமரால் லிக்விட நம்ம கொடுக்கலாம். கொடுக்கறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோழிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நார்மலா கோழிங்க பாத்தீங்கன்னா முட்டை வைக்கும். ஒரு சில விட்டமின்ஸ் குறைபாடு உள்ள கோழிங்க வந்து இந்த மாதிரி தோல் வந்து மெல்லிசா வரும். முட்டையில ஓடோட தோல் வந்து மெல்லிசா வரும். இப்ப இந்த வைமரால் லிக்விட் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றதுனால முட்டையோட ஓடு வந்து திக்னஸா இருக்கும். கோழி முட்டை வைக்கிற அளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அளவும் அதிகமா இருக்கும். ஆடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூன் பவரை பூஸ்டப் பண்ணி ஆடுகள் நல்லா ஆக்டிவா இருக்கிறது பயன்படுது. மாடுகளுக்கும் கொடுக்கலாம். ஆடு கொடுத்தாலும் சரி, மாடு, கோழி மூன்றுல எது கொடுத்தாலுமே டைரக்டா நம்ம உள்ள கொடுக்க கூடாது. குடிக்கிற தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கோழிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 கோழி இருக்கு அப்படின்னா 5 ml வைமரால் எடுத்து நார்மலா குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி விடணும். ஆடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 10 ml எடுத்து ஆடு குடிக்கிற தண்ணியில ஒரு ஆட்டுக்கு 10 ml, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுக்கணும். 10 ml தான் கொடுக்கணும். மாடுகளுக்கு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 10 ml கொடுக்கலாம். மாடுகளுக்கு இது கூட சேர்த்து ஆஸ்ட்ரோவிட் அந்த ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து இதுல கொடுக்கலாம். ரெண்டும் எவ்வளவு அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வைமரால் வந்து ஒரு 60 ml எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோவிட் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும். 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கிற தண்ணியில கலந்து வைக்கலாம். குடிக்கிறதுனால மாடுகளுக்கு என்ன பயன் கட்டுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துறது. அது போக ஆடுகளுக்கு கொடுக்கும்போது கம்பல்சரி ஒவ்வொரு ஆடும் தனித்தனியாக கொடுக்கணும். மொத்தமா கலந்து வச்சிட்டோமா அது கரெக்டா இருக்காது. இது எந்தெந்த அளவெல்லாம் இந்த வைமரால் லிக்விட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 30 ml இருக்கு, 60 ml இருக்கு, 120 ml இருக்கு, 300 ml இருக்கு. அது போக 1200 ml இவ்வளவு குவான்டிட்டியில இந்த வைமரால் லிக்விட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. மேலும் வேற ஏதாவது வெட்டினரி மெடிசனை பத்தி நான் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதுக்கு ஃபுல் விளக்கம் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.